ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குட்டி டாபிக், எட்வர்ட் தாண்டேக்கின் 3 ரூல்ஸ் ஆஃப் லேர்னிங், அதாவது கற்றலின் 3 நிலைகள். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரூல் ஆஃப் ரெடினஸ், ரூல் ஆஃப் ப்ராக்டிஸ் ஆர் எக்ஸசைஸ், ரூல் ஆஃப் எஃபெக்ட். இந்த 3 ரூலை சொல்கிறார். இந்த 3 ரூல் என்னன்னு பார்க்கலாமா? மொதல் ரூல் என்ன அப்படின்னா ரூல் ஆஃப் ரெடினஸ். ரெடினஸ் அப்படின்னா தயார் நிலை. நம்ம ஒரு இதை லேர்ன் பண்ண போகிறோம். அப்போ நம்ம அதுக்கு முதல்ல நம்மளோட மனநிலை ரெடியாக இருக்கணும். ஓகே, நான் இதை படிக்க போகிறேன் அப்படின்னு அந்த ஒரு ஆசை வரணும். ஒரு முழுமையாக நம்ம ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஓ, இதை தான் நம்ம படிக்க போகிறோம், இதை செய்ய போகிறோம். இப்போ கோலம் போட போகிறோம் அப்படின்னா நான் இன்றைக்கி கோலம் போட போகிறேன், புதுசாக கற்றுக்க போகிறேன் அப்படின்னு ஒரு ஆசை வரும்ல, ஒரு ஆட்டிடியூட். அதை நோக்கி இதை நம்ம இப்படி செய்யணும், அப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வருதுல்ல, அந்த எண்ணம், அந்த மனநிலை, ரெடி டு லேர்ன், ரெடி டு டூ. சரிங்களா? அப்போது அந்த மனநிலை, அதை நான் இன்றைக்கி போருக்கு போகிறேன் அப்படின்னா நான் போருக்கு போகணும், எனக்கு எல்லா கலையும் தெரிஞ்சிருக்கா தெரியலையாங்கிறதெல்லாம் கடைசி. ஆனால் நான் போகணும் அப்படின்னு மனமாற நான் ரெடியாகல, அதுதான் ரெடினஸ். அப்போது ஒரு பாடத்தை படிக்கிறதுல மாணவனுக்கு என்ன இருக்கணும்னா, நான் கற்றுக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை, அந்த மனநிலை தான் நிலை. அந்த என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூல் ஆஃப் ரெடினஸ். கற்றுக்க போகிற அந்த மாணவன் முதல்ல நான் கற்றுக்க போகிறேன் அப்படிங்கிற, இப்போ ஒரு இதை கற்றுக்க போகிற ஒரு மாணவன் வச்சுக்கிடுங்க. அந்த மாணவனுக்கு ஒரு ஆசை இருக்கணும். நான் கற்றுக்க போகிறேன்ப்பா, அந்த ஆசை யாருக்கு இருக்கோ அதுதான் அவங்களுக்கு அடிப்படை ஒரு இதை கற்றுக்கிடுறதுக்கு. இதை தான் எட்வர்ட் தாண்டேக் என்ன சொல்கிறேன்னா ரூல் ஆஃப் ரெடினஸ். ரூல் ஆஃப் ரெடினஸ் அப்படின்னா தயார் நிலை. அப்புறம் அவர் 2வது ரூல் சொல்கிறார். என்ன ரூல் அப்படின்னா ப்ராக்டிஸ். நம்மளுக்கு மனம் ரெடி ஆகிட்டு நம்ம கற்றுக்கிடுறோம். உடனே வந்துடுமா? வராது. எந்த ஒரு செயலும் உடனே வராது. இப்போ உங்களுக்கு சமைக்கவே தெரியல, ஆனால் சமைக்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க, ஒரு வாட்டி சமைப்பீங்க, கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருக்கும். 2வது வாட்டி சமைப்பீங்க, உப்பே இருக்காது. அப்போ எப்படி போட்டால் உப்பு கரெக்டாக வரும் அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப செய்யும் போது தான் அது ஒரு கரெக்டான ஒரு லெவலுக்கு வர்றோம். அதே தான் பாடம் படிக்கும்போது, ஒரு பாடத்தை நம்ம ஒரு பேராகிராஃபை ரீட் பண்ணுறோம், புரியாது, மறுபடியும் அந்த பேராகிராஃபை மறுபடியும் நம்ம வாசிக்கணும். அப்போது ஒரு டைமும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு ஆரம்பிக்கும். இப்போ ரொம்ப நாலேஜாக இருக்காங்க அப்படின்னா 2 வாட்டி ரீட் பண்ணும்போதே அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறோம். ஆனால் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னா 2 வாட்டி படிக்கும்போது நம்மளுக்கு ஒன்றும் புரியல அப்படின்னா மனம் தளரக்கூடாது. மறுபடியும் ப்ராக்டிஸ் மேக் பெர்ஃபெக்ஷன். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராக்டிஸ் எதுக்குன்னு சொல்கிறேன். இப்போது நம்ம 10th எக்ஸாம் எழுத போகிறோம். நம்ம கிளாஸில் ஒரு எக்ஸாம் எழுதலை, டேரெக்டாக 10th எக்ஸாம் தான் எழுத போகிறோம். ஃபஸ்ட் எடுத்ததுமே எழுதுகிற எக்ஸாமே நம்ம 10th எக்ஸாம்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ஆல் பாஸ் ஆகிறது சான்ஸே கிடையாது. அதனால தான் நம்ம டீச்சர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குவார்ட்டர்லி, ஆஃபர்லி, கிளாஸ் டெஸ்ட்டு, மிட் டேர்ம் டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட்டு, இந்த டெஸ்ட்டு அப்படின்னு அவ்வளோ டெஸ்ட்டையும் வச்சு ஃபைனலாக தான் 10th. அப்படி தானே? ஸோ அதுதான் ப்ராக்டிஸ். நம்ம பண்ணுறோம்ல, திரும்ப திரும்ப ஒரு வாட்டி எழுதுறது, ஓகே, அடுத்து எழுதுறோம்ல, அதுதான் ப்ராக்டிஸ் மேக் பெர்ஃபெக்ஷன். அப்போது ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னா ஒரு முழுமையாக இருக்காது. அப்போது ஒரு கற்றல் முழுமையாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஒரு ரூல் வேணும்? ரூல் ஆஃப் ப்ராக்டிஸ் ப்ராப்பராக இருக்கணும். கடைசி ரூல் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூல் ஆஃப் எஃபெக்ட். ரூல் ஆஃப் எஃபெக்ட் அப்படின்னா விளைவு நிலை. விளைவுனா என்ன நடக்குது? இப்போ நம்ம மனசெல்லாம் நம்ம தயார் நிலையில் வச்சோம், நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக அதை லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி திரும்ப திரும்ப அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். நம்ம திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு எண்டுக்கு வந்துட்டோம். எண்டுக்கு வரும்போது நம்மளுக்கு தோணும், அப்பாட நம்ம நல்லா பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும்லாம். இதான் எஃபெக்ட், விளைவு. அந்த விளைவும் உங்களை தூண்டும் அடுத்த லேர்ன் பண்ண, அடுத்தடுத்த கற்றுக்கிடுறதுக்கு. அந்த விளைவு நம்மளுக்கு மட்டும்தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. யாரோ ஒருத்தவங்க உங்களை பார்க்குறாங்க, நல்லா ட்ராயிங் பண்ணியிருக்கியே, இன்னும் கொஞ்சம் இந்த கலரை நல்லா கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு டீச்சர் மோட்டிவேஷன் பண்ணுவாங்க பாருங்க. அப்போ அது ஊக்கமளிக்கிறது. அது நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கலை, செகண்ட் ப்ரைஸ் வாங்கலை, பெஸ்ட்டுன்னும் நேம் வாங்கலை, ஆனால் நம்ம ஒன்று வாங்கினோம். என்ன நல்லா இருக்குது, இன்னும் கொஞ்சம் சரி பண்ணால் நல்லாயிருக்கும். அப்போது அந்த வேர்ட்ஸ் நம்மளை மோட்டிவேட் பண்ணும், ஓகே, ஊக்கமளிக்கும். ஸோ இப்படி ஒரு விளைவு இருக்குது அப்படின்னா அந்த படிப்பை நம்ம மறுபடியும் தொடருவோம். இல்லாட்டினா ஒரு டிமோட்டிவேஷன், நம்ம எவ்வளோ ஒரு 10-15 வாட்டி நம்ம டெட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிட்டோம், பாஸே ஆகலை, இனிமேல் விட்டுடலாம் அப்படின்னு நம்மளுக்கு தோணுது அப்படின்னா நெகட்டிவ் எஃபெக்ட். அந்த எஃபெக்டை பொறுத்து தான் நம்ம அடுத்து போகிறது. ஓகேங்களா? இந்த 3 விதி ரொம்ப முக்கியம் ஒரு கற்றலுக்கு. அதாவது என்ன அப்படின்னா
நம்மளுக்கு தயார் நிலையில் நம்ம மனசு ரெடியாக இருக்கணும். அப்படி இருந்தாலும் ஒரு இதை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா திரும்ப திரும்ப செய்யணும். அப்படியே கற்றுக்கிட்டோம் அந்த எண்ட் ரிசல்ட் என்ன வருதோ அது நம்மளுக்கு ஒரு ஹாப்பியை கொஞ்சமாவது கொடுக்கணும். அப்படி கொடுத்துச்சு அப்படின்னா அந்த கற்றல் வந்து ஒரு முழுமையடையும். இதை தான் என்ன சொல்கிறாரு தாண்டேக் அப்படின்னா 3 ரூலை சொல்லியிருக்காரு. லா ஆஃப் ரெடினஸ், லா ஆஃப் ப்ராக்டிஸ், லா ஆஃப் எஃபெக்ட். அதை நம்ம ரூலாகவும் சொல்லிடலாம். ரூல் ஆஃப் ரெடினஸ், ரூல் ஆஃப் எக்ஸசைஸ், ரூல் ஆஃப் எஃபெக்ட். இந்த 3 இதுவும் யார் ஒருத்தங்களுக்கு இருக்குதோ, யார் ஒருத்தங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்களோ அப்போ அந்த கற்றல் வந்து ஒரு முழுமையாக இருக்கும். இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச்.